குட் மார்னிங் மக்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வினோத் விலாக். இன்றைக்கி வந்து வியட்நாமில் 3ஆவது நாள். கிட்டத்தட்ட ஒரு ஃபஸ்ட் டே எல்லாம் ஜாலியாக போச்சு ஓரளவுக்கு. 2வது நாள் வந்து செம்ம போர் அடிச்சு, கொஞ்சம் எங்களுக்கு செம்ம போர் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த ஃபார்மு அப்புறம் அந்த சில்க்கு தயாரிக்கிற இடம் அங்கே பொண்ணுங்க சூப்பராக இருந்தாங்க, அது டைம் பாஸ் ஆச்சு. அடுத்த பெப்பர் கார்டனு, அதுக்கப்புறம் லஞ்சம் முடிச்சுட்டாங்க, ரூமுக்கு வந்துட்டோம். பீச்சுக்கெல்லாம் போகல எங்கேயும். அதுக்கப்புறம் மீட்டிங் ரெடி ஆகணும். மீட்டிங் நேற்று நைட் நல்லா டின்னர் சாப்பிட்டாச்சு, செம்மையாக சாப்பிட்டு என்ஜாய் பண்ணியாச்சு. இன்றைக்கி 3rd டே. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜூ, அடுத்தது அம்யூஸ்மெண்ட் பார்க் 2 இடத்துக்கு போகிறோம். 2 அப்புறம் வந்து வீட்டுக்கு வேண்டிய ஜாமெல்லாம் வாங்கிட்டு கிளம்பணும். நைட் மார்க்கெட் பற்றி நம்ம எடுக்கணும்னு பார்க்குறோம். நைட் மார்க்கெட் போக முடியல, நம்மளால் டயர்டாகிடுது. இங்கே போகிறதே டயர்டாகிடுது நமக்கு. வந்து தூங்க தான் கரெக்டாக இருக்குது நமக்கு. சரிங்களா, எப்பொழுதும் போல் அதே ஹோட்டல் தான். ரூம்ஸை பொறுத்துன்னு சொல்ல வேணாங்க. காலையில் வந்து நமக்கு நாங்கள் காலையில் கிளம்புறோம் பார்த்தீங்களா, வெளியில் கிளம்புறதுக்கப்புறம் ரூம்ஸை நீட்டாக சுத்தம் பண்ணிடுறாங்க, பிரச்சனை கிடையாது. நைட் வந்து படுத்துடுறோம் ஜாலியாக. பிரேக்ஃபாஸ்ட் ஏதோ நம்ம இந்தியன் இடியாப்பம் பார்த்துங்க. இந்த இடத்துல இதுதான் இடியாப்பம், அழகாக இருக்குது. இது ஃப்ரைடு சிக்கன், இது போர்க் மமூஸு, முட்டைக்கறி, இது ப்ரெட்டு. நம்ம ஆள் தான் வந்து சூப்பராக சாப்பிட்றாரு. யாருங்க சுத்தம் செய்வான். நீங்கள் என்ன வெள்ளிக்கிழமை அன்றைக்கி இல்லையண்ணா? வெள்ளிக்கிழமை அன்றைக்கி எப்பொழுதுமே செய்வான். இவர் பாருங்கள் அடிச்சு நவுத்துறாரு, ஏதோ அடிச்சு சாப்பிட்டு இருக்காப்புல. இவர் சொல்லவே வேணாம், சாப்பிடவே மாட்டார். விஜய் வச்சுருக்காரு, சாப்பிடவே வந்ததில் சாப்பிடல. இவர் ஒத்துக்கல போகிறோம். என்ன தான் பண்ணுவார் பாவம். நீங்கள் செய்வோம், அண்ணனு வந்து வெள்ளிக்கிழமை நீங்கள் அண்ணன் செய்வோம் இன்றைக்கி. நமக்கு வந்து அதெல்லாம் கிடையாதுங்க, எல்லா நாளும் ஒரே நாள் தான். சரிங்களா, எல்லாத்தையும் சாப்பிட ஆரம்பிப்போம் நம்ம. அடிக்கிற வெயிலுக்கு ஜில்லுன்னு ஜூஸ் குடிச்சுப்போம். இப்போ இங்கேயே குடிச்சுப்போங்க. அங்கெல்லாம் போனால் தண்ணி தான் கிடைக்கும், ஜூஸ் கிடைக்குது. பட்டு நம்ம மணி அதெல்லாம் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. டக்குன்னு கார்டு இருக்குது, எல்லா இடத்துலையும் கார்டு ஸ்வைப் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது. சரிங்களா, நம்ம ஜூஸ் சாப்பிட்லான்னு போகிறோம். அங்கே போனோம்னா மைண்டு மாதிரி பீர் குடிச்சிடுறோம் டக்குன்னு. அந்த பீர் இருந்து இன்றைக்கி குடிக்கவே விட மாட்டோம். ஏன்னா தெரியுமா, வேஸ்ட் குடிக்கிறது. ஏன்னா ஆல்கஹால் பர்சன்டேஜ் இல்லை, அதில் 4% தான் இருக்குது, ஒன்றுமே கிடையாது அந்த பீரில். அதனால் நீங்கள் பீரே குடிக்க மாட்டோம். ஃபுல்லாக ஜாலியெல்லாம் சாப்பிட்றோம், ஜூ என்ஜாய் பண்ணுறோம். சரிங்களா, ஓகே மக்கள்ஸ், நம்ம அங்கே மீட் பண்ணுவோம் ஜூவில் போய்ட்டு. சரிங்களா மக்கள்ஸ், சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாலே பாருங்கள் பயங்கர வெயில். இது ஒன்று தான் இங்கே பிரச்சனையே. நல்ல கிளைமேட்டில் வரணுங்க, நல்ல கூலிங்காக இருக்கும் கிளைமேட், அப்போ வரணும். வெயிலில் வந்தோம்னு வச்சுங்க, ஐயோ எனக்கெல்லாம் வேர்த்து கொட்டுதுங்க அப்படியே பயங்கரமாக. அப்பப்போ இந்த பஸ்ஸு தான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் ஏறி ஜம்முன்னு உட்காந்துரு. பஸ்ஸை பொறுத்தவரை எல்லா வண்டியிலும் ஏசி, பிரச்சனையே கிடையாது. ஜம்முன்னு ஏசியை போட்டு ஜம்முன்னு உட்காந்துக்கலாம். நம்மளாம் ஏறி உட்காந்துட்டாங்க, நம்மளும் ஏறுவோம் அப்படியே. இன்றைக்கி ஜூ தான், ஜூவில் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம். யாருமே இல்லை, 2வது பஸ் எல்லாம் வந்துட்டாங்கன்னு சொன்னாங்க, யாருமே வரல. பின்னாடி தான் வரணுமா? எங்கே நம்ம ஆளை காணா? இம்ரான் அவர் வந்து என்ன சொன்னாரா நேற்று, என் கூட வந்து லாக் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். பார்த்தீங்கன்னா நம்ம கூட சேர்ந்து அவரும் நான் சூப்பராக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. நீங்கள் செம்மையாக பேசுவார். வந்துட்டார். வாங்க ஜி, வாங்க, வெல்கம். ஃபியூச்சரில் வந்து இவரும் லாக் பண்ண போகிறாரு. அதனால் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம கூட இவர் தான் இருக்க போகிறாரு. இன்றைக்கி நல்ல பஸ்ஸில் வந்து செம்ம ஏசி, ஜாலியாக இருந்துச்சு. இங்கே வந்து வெயில் பார்த்தீங்கன்னா வந்துட்டோம், ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வின்பூல் சஃபாரி நமக்கு டிக்கெட் கொடுத்துட்டாங்க. டிக்கெட்டை கொடுத்துட்டு திருப்பி அவங்களுக்கு டிக்கெட் கொடுத்துருந்துங்க. ஆமாம், இந்த டிக்கெட் தான் லஞ்ச் இருக்குது நமக்கு. அதனால் வந்து இப்போ தான் உள்ளே போகிறோம். இந்த சஃபாரி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நம்ம வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்படியே டிக்கெட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இங்கே உள்ளே வந்தாச்சுங்க. உள்ளே வந்தோன்னே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஏதோ என்ன பறவை அது வந்து பேர் அவங்க லாங்குவேஜில் இருக்குது. ப்ளம்பிங்கோ. டைம் நம்ம கம்மி தாங்க, ஏன்னா காலை லேட்டாக கிளம்பிட்டோம். அதனால் அப்படியே அடுத்தடுத்துக்கு வேகமாக போகணும் நம்ம. ஆமாம், நெக்ஸ்ட் மக்கள்ஸ் சிம்பான்சி மேலே இருக்கு பாருங்க. மரத்து மேலே அழகாக உட்காந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் திரும்பிட்டு இருக்கு, ஏன்னு தெரில. இந்த பக்கம் திரும்பிலாம் காட்சி அழகாக இருக்கும். இங்கெல்லாம் ஒன்றும் காணும், இந்த சைடில் தான் இருக்குது அழகா. சிம்மான்சி பாருங்க, அதுக்கு வெயில் தாங்காதுன்னு தண்ணியெல்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்க, அழகா. இதில் தாங்காது பாவம், அது வந்து நமக்கெல்லாம் முடியல, அந்தளவுக்கு வெயில் பயங்கரமாக இருக்குது. இங்கெல்லாம் விண்டரில் தான் வரணுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடு தான் போகணும் மக்கள்ஸ். உள்ளே நம்ம இந்த வண்டிலாம் இருக்குது, நமக்கு இந்த வண்டி கொடுக்கல. நமக்கு வந்து நடராஜா தான். வாங்க எல்லாருமே 92 பேர் இருக்காங்க, 92 பேர் நடக்கணும். வாங்க.
இங்கே பாருங்க ஆமை பாருங்க, கல்லோட கல்லா இருக்கு ஆமை வந்து. இதுதான் ஆமை, ஆமையா மேட்டிங் பண்ணுதா? பண்ணிட்டு பண்ணட்டும். என்னங்க இங்கே பாருங்க, குரங்குல இது வகை நாய் மாதிரி இருக்கு பார்க்குறது, காலெல்லாம் நீட்டிட்டு. இங்கே பாருங்க கீழே ஒன்று இருக்கு பாருங்க. இந்த குரங்கு நம்ம ஊரை பார்த்தது இல்லைங்க. ஹாய், கொஞ்சம் விவரமான ஆள் போல இருக்குது. இதெல்லாம் வந்து ஒரு வகையான குரங்கு. என்ன குரங்கு நம்ம பேர்லாம் பார்க்க முடியாதுங்க, டைம் கம்மியாக இருக்குது. இது வந்து சீட்டான்னு நினைக்கிறாங்க, காட்டு பூனையா? அது வந்து காட்டு பூனை. அது எல்லாமே பூனை ஃபேமிலி தானே, எல்லாம் ஒரே குடும்பம் தான். வாங்க லைட்டாக அப்படியே போய் காட்டணும். கிட்ட வருது பாருங்க. என் கூட லாக் பண்றேன்ட்டேங்க. டைகர் பாருங்க படுத்து ஜம்முன்னு தூங்கிட்டு இருக்கு. நம்ம என்னங்க டைகராங்க, நம்மள விட்டா தூங்குவோம்ல, மேலே பார்த்துட்டு இருக்கு எதையோ. அங்கே கண்ணாடி இருந்துச்சு, இப்போ கண்ணாடி கிடையாது. பார்ப்போம், ஓரளவுக்கு உடையாமல் வருது. இல்லை படுத்து தூங்கிட்டு இருக்கு அப்படியே ஜம்முன்னு. தூங்கட்டும், நம்ம கிளம்புவோம் அடுத்தது. டைகர் பக்கத்துல ரைட் சைடில் இருக்கு நிறையா. டான்ஸை பாருங்க, டான்ஸ் கிடையாது, அவன் பழைய இது அப்படியே. இங்கே உள்ள தெரியுது பாருங்க, அது ஒயிட் கலர் டைகருங்க. அது வந்து பெங்கால் டைகர் தான். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து பெங்கால் டைகர் தான். இதுவுமே ஒயிட் பெங்கால் டைகர் படுத்துருக்கு. இங்கே பாருங்க ஒட்டகம் சினிங்க, இந்த வெயிலுக்கு இதுதான் தாங்கும். இது ஒட்டகம் தான், ஒட்டகம் சினி கிடையாது, ஒட்டகம் தான். சரி, நமக்கு அதெல்லாம் தெரியல. கேமல் இங்க பாருங்க, இவ்வளவு பக்கத்துல கிட்டக்க இருக்கு பாருங்க. அது வாழாட்டுது பின்னாடி. என்ன இருக்காது, சொன்னே இருக்காது, தெரியாது. ரொம்ப ரஃப்பான ஸ்கின், அதனால தெரியாது தொட்டோம்னா. பாருங்க, இந்த வெயிலுக்கு தான் தாங்குவேன். செல்ல பிடிக்கணுமா? ஐயோ பயமா இருக்கு. சொல்லணும். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அனிமல்ஸ்லாம் கூண்டுக்குள்ள இருந்துச்சு, ஒரு பாதுகாப்பான இடத்துல இருந்துச்சு, நம்ம அதை பார்த்தோம். இப்போ வந்து நம்ம ஒரு பாதுகாப்பான வண்டிக்குள்ளே இருப்போம், வெளியில் அனிமல்ஸ் மேய்ஞ்சிட்டு இருக்கோம், அதை பார்ப்போம். சரிங்களா? இங்கே ஏசிலலாம் முடியாது மக்கள், பஸ் ஏசியில் லெவலாக. ஹாய் ஜிங்ஜாங், யாரு சார் போகிறோம் அவ்வளோ வேகமா? தெலுங்கு வா, இங்கே வர கிளாஸில் உட்காந்து டக்குன்னு இங்கே உட்காந்துமோ, ஜன்னல் பக்கத்தில் அப்போ கிளீனாக தெரியும். வா, ஏசி சூப்பராக இருக்கு. நமக்கு பார்க்கணும், ஏசி தான் அவசியம். இங்கே பாருங்க, ஃபர்ஸ்ட் டியர் மான், on the left side we will see guardian புள்ளி மான்கள், spotted deer. First person, yeah, so left side, bể hoa lục, on the left side. See guardian. Cân nặng từ 40 đến 70 kg. Tu sao có khả năng bật nhảy cao. Samba person, sợi lục, yeah, yeah, on the right side. Samba deer.
Samba deer, right Only side. male deer have horn, but the female don't have horn. Đó. Còn có nai Samba, một trong những loài nai lớn nhất tại châu Á. Với vẻ bề ngoài எல்லா மாடும் ஒரு இடத்துல இருக்கு பரவாயில்லைங்க. புள்ளி மாடு சாம்பா டியர் எல்லாமே ஒரு இடத்துல இருக்கு. சூப்பர். Sharing the deer area with Sita deer. இங்க பாருங்க நிறைய இருக்கு இந்த இடத்துல. இங்கே இருக்கு பாருங்க சாம்பா டியர். சாம்பா டியர் வந்து கடாம நல்லா பெருசா இருக்கும். கொம்புல இருக்கு வந்து. இது வந்து இந்த கூண்டில் அடிச்சு வச்சிருக்காங்க. கேட்டு திறக்குது. உள்ள இருக்கு கேட்டெல்லாம். இங்க பாருங்க உள்ள இருக்கு ஒண்ணு. உள்ள ஒண்ணு செமையா இருக்கு. இங்க இருக்கு பாருங்க செமையா. இங்க பாருங்க பின்னாடி இருக்கு கிட்ட வண்டி கிட்ட இருக்கு. படுத்துட்டு பாருங்க. இங்க பாருங்க இங்க பாருங்க செம பெருசா இருக்குங்க. இங்க பாருங்க போகுது அப்படியே. Yeah, okay now. Asian. lên đến khoảng 200 kg. அங்க ஒரு கரடி இருக்கு பாருங்க. Say goodbye to the Bengal tigers as we now make our way to meet the Asian black bears, one of the 8 bear species. நெக்ஸ்ட் வந்து லயனுங்க அங்க பாருங்க. சூப்பரா இருக்கு. நிப்பாட்டுங்க வண்டிய. இங்க பாருங்க ஆண் சிங்கம் பொழந்துட்டு படுத்து கிடக்குது. இங்க இருக்கு இந்த சைடு இங்க இருக்கா. இங்க ஒரு கிட்ட இருக்கான் பாருங்க. இங்க பாருங்க சூப்பரா இருக்கு. ஆணு பெண்ணு ரெண்டு இவ்வளவு கிட்ட இப்பதான் பாக்குறேன் லைனை. நல்லா செம்ம போல்டா இருக்கு பாருங்க. When they return with their kill, the male மரத்துட்டு கரெக்டா மரம் மறைக்குது. and lastly, the lionesses. The mother's primary role is to protect her territory இங்க பாருங்க and its young. அங்க ஒண்ணு பாருங்க எப்படி இருக்குன்னு. இங்க பாருங்க இதான் பக்கத்துல இருக்கு சூப்பரா. ஜம்முன்னு இருக்கு. மூஞ்சி இந்த பக்கம் சூப்பரா வந்திருக்கும். விட்டாச்சு கேட்டு வந்து ஆட்டோமேட்டிக் வருங்க. அதே நம்ம வண்டி போய் நிற்கும். எப்படி கேட்டு திறக்குது பாருங்க. அழகா கேட்டு திறக்கும். அழகா நிப்பாட்டாங்க வண்டியே மூடிடும் கேட்டு. Two-horned rhinoceros from South Africa. This is one of only 5 rhino species left on the planet. An adult rhino can Africa dùng nha. மான் வகையாது இவ்வளவு பெருசா இருக்கு. கீழே வந்து இந்த ஹிப்போபோட்டாமஸ் புல்லு சாப்பிட்டுட்டு இருக்கு. மாடுங்க இது மாடு மாதிரி இருக்கு. மான் கிடையாது மாடுதான். என்ன மாடுன்னு தெரியல. எவ்வளவு நிக்குது இந்த பக்கம்லாம். Despite having skin as thick as 5 centimeters, rhinos love taking சூப்பரா நிக்குதெல்லாம். these bags help செமையா இருக்கு அப்படியே. hot weather while creating an extra protective layer that helps remove parasites from their skin. காட்டு மாடெல்லாம் இன்னும் ஜெய்ஜாண்டிக்கா இருக்கும். என்ன மாடுன்னு தெரியல. இங்க பாருங்க மக்கள்ஸ் ரோட்டு கிட்ட இருக்கு பாருங்க அந்த பக்கத்துல சூப்பரா. ஒரு இது ரோட கிராஸ் பண்ணிடுச்சு. இன்னொன்னு இங்க அழகா இருக்கு. இங்க பாருங்க இவ்வளவு கிட்டக்க இருக்கு பாருங்க. அது மாடு தானேன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க என்ன மாடுன்னு. இது ரைனாவாங்க சவுத் ஆப்பிரிக்கா வந்துச்சான். இந்த இடத்த பக்கம் போதெல்லாம் அதில் வறட்சியான காடை எடுத்துட்டு வறட்சி அதிகமாக இருக்கும் போல இருக்கு. ஏன்னா வறட்சியாக தெரியுது பாருங்க. ஒரு செழிப்பான இதுவே இல்லை. இங்க பாருங்க ஜிராஃபி எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. ஒரே ஃபேமிலியாக இருக்காங்களெல்லாம். ஒரே குடும்பமாக இருக்காங்க போல இருக்கு. அந்த ரோட்டை தாண்டி வேனு போக மாட்டேது பாருங்க. பக்கத்துலலாம் போக மாட்டாங்க. அழகாக ரோடுனா ரோட்டில் தான் அழகாக போகிறாங்க. என்ற குடும்பத்தில் எல்லாரும் வந்தாச்சு.
அப்படின்ற மாதிரி ஒருத்தர் மட்டும் தனியாக நிற்க தனியாக இருக்காரு. Như chúng ta có thể thấy, các khóa lá cây sẽ được treo lên cao để đưa cao chuẩn để இவனுங்களே கட்டி போட்டு வச்சிருக்கானுங்க அட்ராக்ட் பண்ணி. இங்க பாருங்க நல்ல பக்கமாக இருக்கு. உள்ள சீப்ரா இருக்கு, சீப்ரா இருக்கு. உள்ள இருக்கு பாருங்க. கழுத வேணாம் அது. Cá and zebra. Thì các bạn rất nhiều các bạn lựa chọn ở bên tay phải bên trái mình. Cái này khoảng hơn 100 có thể chủng loại ạ. Và đây thì các bạn lựa chọn ở bọn chơi. Và như cái bên phải chúng ta là linh dương sừng mắt. Các bạn đã tiệt chủng và tự nhiên còn phải đi được. யாரு சீக்கிரம் This area is home to many zebras, known for their unmistakable black and white stripes. No two zebras அது have the எதுவும் same. வரைஞ்சி வச்சிருக்காங்க சுத்தி Each zebra's stripes are as unique as human. ரவுண்டா மார்க் பண்ணி போட்டுருக்காங்க. இங்க பாரு. có một điều thú vị rằng Cặp sừng rất là dài. இங்க பாருங்க எவ்வளோ கிட்ட இருக்கா. Sừng của bạn thời gian đến 1 mét ạ. You can look on your right. We have a big dead cultural scene from African people. We see African? a big horn was empty inside. African long horn one meter. cow. Và này chiếc sừng rất lớn, rất là dài viên. Sừng lớn bên trong đấy. ஆமா ஆப்பிரிக்கால இறங்கிருக்காங்க பாருங்க. ஹார்ன் கவ். ஆப்பிரிக்கால ஒண்ணுமே Đến இருக்காது. cuối cùng của chúng ta chính là nhà hàng hươu cao cổ bên tay phải. Như sao bắt đầu Thành một nhà con này nhọn đi tương tác và chế bạn hươu cao cổ. And our destination with the Sarah restaurant on the right. Where you can have regime in Vietnam. இதெல்லாம் என்ட்ரன்ஸ்மே வந்துட்டு கேட் வந்து இந்த ஜுராசிக் பார்க் கேட் மாதிரி வச்சிருக்காங்க. அந்த தெரியுது கேட்டு தெரியும். மக்கள்ஸ் செம்மையாக என்ஜாய் பண்ணியாச்சு. அது போய் அந்த பஸ்ஸில் போனால் தான் ஏசி பஸ்ஸை விட்டு வெளியே வந்தோடனே வேர்த்து கொட்டுறது பயங்கரமாக அப்படியே. ஆனால் வந்து செம ஒருத்துங்க வந்தோம்னா கண்டிப்பாக இந்த ஐலாண்ட் வந்தோம்னா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு போகணும். இன்னும் நம்ம நிறைய அனிமல்ஸ் இங்கே உள்ளே வந்து பார்க்கல, ஏன்னா வந்து டைம் கம்மியாக இருக்குது. அதனால் அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு மெயினாக அந்த சஃபாரி தான். அந்த சஃபாரி போயாச்சு, போய் செமையாக என்ஜாய் பண்ணிட்டோம் மக்கள்ஸ். சரிங்களா, இந்த இதை வந்து தனி வீடியோவை போடுறேன். இது வந்து ஒரு 15 நிமிஷம் வந்துடும், அப்படியே 12 ஒரு 15 நிமிஷம் வந்துடும். அதுக்காக இது தனி வீடியோ போடுறேன். நம்ம அப்படியே டிக்கெட் கவுண்டர் வந்தாச்சு. நம்ம கைடு இங்கே இருக்காப்புல, இவர் கொஞ்சம் நல்லா சூப்பராக பேசுறது நல்லா புரியுது கைடு. இதான் எங்களுக்கு வந்து இது சிம்பிள், எங்கே போனாலும் இந்த பார்த்துட்டு வந்துடுவோம் நாங்கள் வந்து. அதனால் வந்து எக்ஸிட் வெளியே போகிறோம். இப்போ அடிக்கிற வெயில் தாங்க முடியல. போய் பஸ்ஸு எங்கே இருக்கோ பஸ்ஸை தேடி உட்காந்துடணும். பாவம் நமக்கு தான் அந்த வெயில் தாங்க முடியலன்னா இங்கே இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கே முடியல வெயில் அந்தளவுக்கு பயங்கரமாக இருக்குது. ஃபேன் பரவாயில்ல, ஃபேன் அங்கங்கே வச்சுருக்காங்க ஃபேனு. அது இங்கே மட்டும் இல்லை, ஃபேனு கீழேயும் வச்சுருக்காங்க ஃபேனு. அதனால் பிரச்சனை கிடையாது. நம்ம உடம்புக்கு காலுக்கு காற்று வர மாதிரி ஃபேன்லாம் வச்சுருக்காங்க, சூப்பராக இருக்குது. சரிங்களா மக்கள்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு அடுத்தது லஞ்சுக்கு தான் போகிறோம். லஞ்சு போய் சாப்பிட்டுட்டு, லஞ்சு வந்து உங்களுக்கு பெரிய இடம், பெரிய பஃபே சிஸ்டம், அதே தான் உங்களுக்கு அவங்களோட லஞ்சு தான். சாப்பிட்டுட்டு தனி வீடியோ போடுறேன். அடுத்தது என்ன போகிறோம், ஒரு வாட்டர் அம்யூஸ்மெண்ட் பார்க், அதுக்கு போகிறோம். அது தனி வீடியோ போடுறோம் மக்கள். சரிங்களா, ஓகே மக்கள்ஸ், பாய். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்லாம் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸ் நல்லா கமெண்டாக போடுங்க. அப்படியே ஜாயின் பட்டன் தான் அழுத்துங்க, நம்ம சப்போர்ட் பண்ணுங்கள். ஜாயின் பட்டன் அழுத்திட்டு அப்படியே மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே மக்கள்ஸ், பாய்.